வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தமிழகத்தை அச்சுறுத்தும் வங்கக்கடல் புயல், அதி கனமழை எச்சரிக்கையால் மக்கள் அச்சம், முன்னேற்பாடுகளை முடுக்கிவிட்ட முதலமைச்சர், டெல்டா மாவட்டங்களுக்கு விரைந்த NDRF, தொடரும் இயற்கை சீற்றத்தை சமாளிக்க என்ன வழி என்ற தலைப்பில் தான் விவாதிக்க இருக்கிறோம். கடந்த 22ஆம் தேதி வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த மண்டலமானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. நாளை இது புயலாக மாறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் காரணமாக, வானிலை ஆய்வு மையத்தின் மூலமாக அந்த புயலுக்கு பெங்கல் என்று பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலுடைய தீவிரமானது எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களில் மிக அதிகமாக இந்த புயலானது தாக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் அதிதீவிரமான இது சம்பந்தம் இந்த புயல் அதிதீவிரமாக தாக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கெல்லாம் NDRF விரைந்திருக்கிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி. இருந்தாலும் இதுபோன்று தொடரும் இயற்கை சீற்றத்தை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை நமக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் போன்றவை கொடுக்கப்பட்டு அன்று பெரிய அளவிலான மழை நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த முறை அதே போன்று இருக்குமா? ஆனால் அதே சமயம் நாம் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு அந்த புயலின் தாக்கம் இருக்குமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இது புயல் வரும்பொழுது அதன் தாக்கத்தை குறித்து வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்து வருகிறது. பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட அது போதுமானதாக இருக்கிறதா, அரசு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்கலாம். முதலாவதாக தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் திரு செல்வகுமார் அவர்கள் இணையம் வழியாக நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அடுத்ததாக அரங்கில் நம்மோடு இணையும் அதிமுகவின் திரு பொதிகை சாரதி அவர்களை வரவேற்போம். வணக்கம். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தை சேர்ந்த திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு செல்வகுமார் சார், சொல்லுங்க சார், இந்த பெங்கல் அந்த புயல் பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். அதாவது தற்பொழுது வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே திரிகோணமலைக்கு சுமார் 175 கிலோமீட்டர் தொலைவில் மாலை 5:30 மணிக்கு, அதாவது திரிகோணமலைக்கு தென்கிழக்கே 175 கிலோமீட்டர் தொலைவிலையும், வேதாரண்யத்திற்கு 420 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்காகவும், சென்னைக்கு 630 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது தென் கிழக்கே நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து இலங்கை கடற்கரைக்கு இணையாக தமிழ்நாட்டின் கடற்கரையை நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள்ல காலை முதலே கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இந்த நிலையில சென்னைக்கும் மழை பொழிவு கொடுத்த நிலையில சென்னைக்கும் விட்டு விட்டு மழைப்பொழிவு சில இடங்கள்ல கனமாகவும், மிதமாகவும், லேசாகவும், தூறலாகவும், சரளாகவும் நீடித்துக் கொண்டு தற்பொழுது மதுராந்தகம் முதல் மயிலாடுதுறை வரை இந்த பதிவின் பொழுது நல்ல கனமழையை கொடுத்து வருகிறது. மரக்காணம், புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டங்கள்ல பரவலாக, மயிலாடுதுறை மாவட்டம்லாம் நல்ல கனமழை இப்பொழுது கொடுத்து வருகிறது. உள்ளே திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் மழை பொழிகிறது. உள்ளே டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சற்று தீவிரமாக இப்பொழுது மயிலாடுதுறையிலும், கடலூரிலும், மரக்காணம், விழுப்புரம் மாவட்டத்திலும் இருக்கிறது. இது இன்று இரவு மேலும், அதாவது வரக்கூடிய 29ஆம் தேதி தான் இது தமிழ்நாட்டின் கரையை மிக நெருக்கமாக வந்தடையும். 30ஆம் தேதி தான் இது தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதியை கடக்கும். அதாவது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே, சென்னைக்கு மிக நெருக்கமாக கரை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி கரை கடந்தாலும் செயலிழந்த ஒரு வடிவில தான், ஒரு தாழ்வு மண்டலமாகத்தான் செஞ்சல் என்ற புயல் என்ற பெயர் வைத்தாலும் செயலிழந்து அது 30ஆம் தேதி சென்னைக்கு அருகே தெற்கே செங்கல்பட்டு மாவட்ட வழியாகவும் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது தொடர்ந்து 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரையை மிக மெதுவாகத்தான் நகர்ந்து வரும், வேகமாக நகர்ந்து விடாது. 29ஆம் தேதி வரை. ஆக டெல்டா மாவட்டங்கள்ல தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை பொழிவு வரக்கூடிய மணி நேரங்கள்ல, அதாவது இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை அதை விட கூடுதல் மழை பொழிவு. டெல்டா மட்டுமல்ல, சென்னைக்கும் மழை உண்டு. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தெற்கே தான் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் நல்ல கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தொடர் மழை பொழிவாகத்தான் டெல்டாவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது ஏற்ற இறக்கத்துடன் திடீரென்று கனமழையாகவும் திடீரென்று மிதமான மழையாகவும்
இப்படி பொழிந்து கொண்டே இருக்கிறது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இன்னும் மழை பொழிவு தொடங்கவில்லை. இலங்கை தடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த காற்று வீச்சை. சற்று வடக்கு நோக்கி வந்ததும் அது பாக்ஜல சிந்தி வழியாக அது அந்த காற்று உள்ளே நுழையும் பொழுது புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் இன்று இரவு நள்ளிரவு அதிகாலையில கனமழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு 28, 29ஆம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதாவது ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இது டெல்டா மாவட்டங்களை தாண்டி வடக்கே நகரும் பொழுது, அதாவது 28ஆம் தேதிக்கு மேல்தான் மழைப்பொழிவு நன்றாக தீவிரமடையும். கரை கடக்கும் பொழுது சென்னையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடைவதற்கு டிசம்பர் 2ஆம் தேதி ஆகிவிடும். அதற்கு பிறகு அது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்தாலும் அடுத்த நிகழ்வு பின்னாடியே வந்துட்டே இருக்கு. 4ஆம் தேதி ஒரு நிகழ்வு, அதுவும் தமிழ்நாட்டின் கரையை நெருங்க போகிறது. ஆக நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இல்ல சார், இப்போ செயலிழந்துதான் கரையை கடக்குது அப்படின்னு சொல்றீங்க. சோ அப்போ மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது புயல் என்ற வடிவிலே இல்லாமல் காற்று பாதிப்பை கொடுக்காமல் மழை அதிகமாக கொடுக்கும் வகையில ஒரு அமைப்பாகத்தான் அது இருக்கும். இப்பவே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் பொழுது, தொலைவில் இருக்கும் பொழுது இந்த மழைப்பொழிவு என்றால், அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறினாலும் மழைப்பொழிவை கொடுக்கும். அது அப்பால் இருந்து மழைப்பொழிவை கொடுக்கும். நெருங்கி வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெரிய அளவுல காற்று இருக்காது, ஆனா வந்து மழை இருக்கும் இல்லையா? காற்று பாதிப்பு இல்லாமல் மழை இருக்கும், காற்று பாதிப்பு இருக்காது. அதாவது மரங்கள் அசையலாம், லேசாக அப்படி உள்ள இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு பழுதான மரங்கள் ஏதாவது விழலாமே தவிர பெரிய காற்று பாதிப்பு இல்லாமல் மழை பொழிவை நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு தானே ஒக்கி மாதிரி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்தாது. ஓகே, எதுவும் இப்போ அது மட்டும் இல்லாம சரி, நீங்க குறிப்பிடும் போது சொல்றீங்க இரவு நள்ளிரவு அதிகாலையில் மழை பொழிவு இருக்குன்னு சொல்றீங்க. பொதுவாக இந்த டேர்ம் தான் இப்போ அதிகமாக கேள்விப்படுறோம். ஏன் மற்ற பகல் நேரங்களில் மழை இல்லாத இருக்கிறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்காது சார் இதுல? அதாவது நேற்றைக்கு சென்னையிலேயும் உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே நேற்றைக்கு இரவு முழுவதும் கடும் குளிர் நிலவியது. மேகமூட்டம் மட்டும் காணப்பட்டது. அப்பொழுது நிகழ்வு பாத்தீங்கன்னா நேற்றைக்கு 1010 கிலோமீட்டர், நேற்றைக்கு மாலை 6 மணிக்கெல்லாம் 1010 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இருந்தது. அதோட அதுல இருந்து சுழன்று இழுத்து வரக்கூடிய அந்த கடல் நீராவி வந்து தமிழ்நாட்டின் மீது நேற்றைக்கு ஏற்றினாலும் அந்த சதவீதத்தோட குளிர்காற்று நேற்றைக்கு, அதாவது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக குளிர்காற்று தமிழ்நாட்டின் கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இது இழுப்பதன் காரணமாக தான் அதுவும் இழுக்குது. வடக்கிலிருந்து வந்தால் அது குளிர்காற்று, தெற்கிலிருந்து வந்தால் வெப்ப நீராவி, கிழக்கிலிருந்து வந்தால் ஓரளவு வெப்ப நீராவி, அரபிக்கடலில் இருந்து வந்தால் வெப்பமடைந்து குளிர் நீராவி வெப்பமடைந்து வருதல் அரபிக்கடலில் வந்தா. இப்படி இருக்கும் பொழுது குளிர் நீராவி நேற்று மாலையில அதிகமா வந்துச்சு. மழை தொடங்கிய நேரம் நேற்று மதியமாக இருந்திருந்தால் கூட இந்த குளிர் நீராவி கிடைத்திருக்காது. அது குளிர் நீராவியை பின்னுக்கு தள்ளி இருக்கும். குளிர் அதிகமா இருந்தால் மழை பொழிவு இருக்காதுன்னு பொதுவான ஒரு பேச்சு இருக்கும்ல சார். ஆனா இப்ப ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரியான சூழல் இருக்கு, அது எப்படி சார்? அதாவது நம்ம வந்து வெப்ப நீராவியை குளிர்விக்கிறோம்னா அது குளிர் நீராவி வேண்டும். வெறும் வெப்ப நீராவி நம்ம வந்து இட்லி எல்லாம் அவிக்கும் பொழுது இட்லி பானையை திறந்த பிறகுதான் தண்ணீர் சொட்டும். உள்ள இருக்கும் பொழுது தண்ணீராகவே இருக்காது, அது நீராவியாகவே இருக்கும். வெளிக்காற்று பட்டதுதான் அது வந்து நீராக மாறும். அதே போல தரை ஏறும் பொழுது அந்த வெப்ப நீராவியோட குளிர் நீராவி இணைந்தால்தான் அது எங்கு தரை ஏறும் போதும் இல்ல, அது கடல்ல இருந்தாலும் சரி, அது எங்கே இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இரு காற்று இணைவு வெப்ப நீராவி குளிர் நீராவி இணைந்தால் மட்டும்தான் அது மழை மேகமாக மாறும், மழையாக பொழியும். ஏற்கனவே சொன்னாங்க புயல் கூட உயரம் அதிகரித்திருந்தால் அது மழையை கொடுத்திருக்கும் அப்படின்னாங்க. உயரம் அதிகரிக்கும் பொழுது குளிர்ச்சி கிடைக்கும், அப்பொழுது மழை அதிகரித்திருக்கும். இல்லைன்னா குளிர்காற்று வந்து சேர வேண்டும், அதனாலதான் மழை பொழியும். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். திரு நந்தகுமார் சார், நீங்க இந்த தமிழகத்தில் இப்ப மேற்கொள்ளக்கூடிய இந்த மழை நிவாரண பணிகள் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் பற்றி. ராஜ் தொலைக்காட்சியும் நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ இந்த மழையில் நம்ம செப்டம்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தொடர்ந்து மழையை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அப்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டு, நான் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு மழைக்காக ரெட் அலர்ட் சொன்ன உடனே ஸ்கூலில் லீவ் விட்டு எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் ப்ரொவைட் பண்ணி நான் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடியிலிருந்தே இதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் முதலமைச்சரும்
துணை முதலமைச்சரும் சேர்ந்து அந்தந்த துறை சார்பாக அனைத்து இடத்திலும் மீட்டிங் போட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து குறிப்பாக இந்த நம்ம தென் மண்டலத்துல இந்த பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஏற்பாடும் அவங்க பண்ணிட்டாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏற்பட்ட இந்த ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் சொல்லும் போது இது புயலாக உருவாகும் என்று சொன்ன உடனேவே அவர் SDRF NDRF எல்லாருமே இங்கிருந்து முழுக்க வந்து தஞ்சாவூர் நோக்கியும் அரியலூர் நோக்கியும் அந்த பக்கத்துக்கு எல்லாரையும் மூவ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, சென்னையிலேருந்து நீங்கள் தூத்துக்குடி வரைக்கும் எங்கே போனாலும் இன்ற அளவில் எவ்வளோ மழை பெய்தாலும் அதை சமாளிக்கும் கூடிய சக்தியோடு தான் இந்த அரசாங்கம் எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். இப்போ கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லை தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஒரு மழை பெஞ்சு அதில் வந்து வெள்ளம் ஏற்பட்டது. இப்போ அந்த சூழல் இப்போ வந்தால் கூட அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க சார். அதாவது நம்ம ஒரு முதல் டைம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத மழை, நம்ம வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் அப்படியே எதிர்பார்த்திருந்தோம். ஒரே நாளில் 100 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது அது யாருமே எதிர்பார்க்காது. அதாவது இங்க இருக்கிற IMDலையும் சொல்றாங்க, மத்திய அரசுலையும் சொல்றாங்க இவ்வளவுதான் பெய்யும் அப்படின்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி மழை பெய்யும் போது நாம் எதிர்பார்க்காதன்னு இருக்கும்போது அதையும் மீறி இங்கிருந்து மொத்த பிரிவென்டிவ் மெஷர்ஸும் செய்து அதை காப்பாற்றுகிறார்கள். இப்போதும் அதற்கு முன்பாகவே என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து முன்னெச்சரிக்கையாக செய்து வைத்துள்ளார்கள். ஏனென்றால் இது இப்ப இல்லை, இப்போ நமக்கு 2 மாசமே கடந்த 2 மாதமாக மழை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்பப்போ வந்திருக்குது, அப்பப்போ ஒரு ரெட் அலர்ட் தராங்க. ஆனால் லாஸ்ட் டைம் கொடுத்த ரெட் அலர்ட் அப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக எழுப்பக்கூடிய கேள்வி திருப்புகழ் அவருடைய அறிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா, அது என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அந்த 4000 கோடி என்ன ஆச்சுன்ற கேள்வி தான் அடிக்கடி எழுப்பப்படுது. திருப்புகழ் அவரோட தலைவர் ரிட்டையர் IAS ஆபீசரோட அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து இன்னும் துரிதப்படுத்துவாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் துரிதப்படுத்துவாங்க. ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கை சமர்ப்பித்து அவர்கள் 1000 கோடிக்கு வந்து ஒரு சாங்ஷன் கொடுத்து மீண்டும் வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் மற்றபடி எல்லா வரைக்கும் தொடர்ந்து துரிதமாக செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து அது வந்து அடுத்த ஒரு 3 மாசம் 4 மாசம் முடிவடையும். அடுத்த மழை வரும்போது நம்ம இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டா செய்து வைப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரசாங்கம் எடுக்கும் வந்து பிரிவென்டிவ் மெஷர்ஸ் முன்னெச்சரிக்கையான செயல்களை பார்த்து வருண பகவானே சரி எதுக்கிட்ட தமிழ்நாடு நம்ம தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் டைம் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க, எப்ப நீங்க நிம்மதியா இருங்கன்னு சொல்லி அவர் பாட்டு போயிட்டாரு. சோ இந்த மாதிரி அதே மாதிரி தான் இப்ப நம்ம ஐயா சொன்னார் பாருங்க, அது போக போக வலுவிழுந்து என்ன வெறும் காட்டாதான் மழையாதான் போகும் சொன்னார். அந்த மாதிரி நிலைமை தான் வரும். ஏன்னா இன்னைக்கு எங்க போனாலும் மோட்டார்ஸ் போட் மக்கள் எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். வெளிமாநிலத்திலிருந்து வாடகைக்கு வாங்குறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் சொந்தமாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்துருது. இதை வாடகைக்கு வாங்கி அதுக்கு வரத்துக்கு முன்னாடி இங்கே பெரிய அளவில் டிசாஸ்டர் ஆயிருதுன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நம்ம பேசலாம் சார், நான் அடுத்த சுற்றில் விரிவாக பேசலாம். திரு பொதிகை சாரதி சார், அவங்க மழையே வந்து அவங்களோட ஏற்பாடுகளை கண்டு பயந்து ரிட்டர்ன் போயிருது, அந்த அளவுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இனிமேல் பேசுறதுக்கே வாய்ப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல வணக்கம். வணக்கம். மாலை நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை ஒன்று அண்ணன் பதிவு பண்ணார், சிரிக்க முடியல என்னால். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும், கேமராவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் மக்கள் நான் எப்படி சிரிச்சேன்றது. சரி, திமுக பொய் சொல்லும், திமுக சார்பாக அண்ணன் வந்து பொய் சொல்ல வந்திருக்காருன்னு நான் பார்க்குறேன். இதை அந்த திருப்பூரை பற்றி நீங்கள் கேட்டீங்க, அதை நாங்கள் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் முடிச்சிருவோன்ற மாதிரி பதிவு பண்ணார். சார், இப்போ 15 மாதம் தேர்தலுக்கு இப்போ இந்த மாதிரி அதிகமான சென்டிமீட்டர் மேக வெடிப்பு போன்ற விஷயங்கள் இருக்கும்போது யாருமே எதுவும் பண்ண முடியாது. மழை பெஞ்சதுக்கு பிறகு அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணணுன்றது அவங்க பண்ண. ஏங்க இன்னும் கூட பல இடத்துல பள்ளம் தோண்டி தாங்க வச்சிருக்காங்க. இன்னும் கூட அந்த தண்ணீர் போகிறதுக்கான வடிகால் வாய்க்கால் இன்னும் போடவே இல்லை. நிறைய இடத்துல நீங்கள் பூந்தமல்லி ஹை ரோட்லாம் பாருங்கள், இன்னும் கூட பள்ளம் தோண்டி தான் வச்சுருக்காங்க. இன்னும் அதை வந்து தண்ணி போகிறதுக்கான அந்த ஃப்ளோவிங்கே கொடுக்கல, அப்படிதான் இருக்கு. இப்போ உங்களுடைய பெரிய மழை பெஞ்சா சமாளிக்கக்கூடிய இருக்கா? இல்லவே இல்லைங்க. 2018 இதே வந்து கஜா புயல் வருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2018 கஜா புயலின் வேகம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 930 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு கஜா புயலுக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் 100லேருந்து 110 வரைக்கும் இருந்திருக்குங்க. நாகைப்பட்டினம் திருவாரூர் சேம் அதே. இன்னைக்கு கரையை கடக்கும்போது கடக்கிற இடம் தான் அன்னைக்கு வந்து கரையை கடக்குது 18 கஜா புயல். அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வீடு வெள்ளத்துல தான் வருங்க. அதாவதுங்க அன்றைய நடவடிக்கை எடுத்தீங்க. இதுதான் நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க, கேட்கணுன்றதுக்காக நான் கொண்டு வரேன். அதாவதுங்க நடந்த சம்பவம் அடுத்த கணமே
1 மணி நேரத்துல கரையை கடந்த 1 மணி நேரத்துல எல்லாருமே அங்க போயிட்டோம். எங்க நான் நேரடியா போனேன். விஜயபாஸ்கர் அவர்கள் அங்கேயே இருந்தார், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். அங்க கரண்டே கிடையாது. 1 வாரம் உட்காந்து வேலை பார்த்தோம். அங்க பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு கால்நடைகள்லாம் இறந்து போச்சு எல்லாமே நாங்க பார்த்து அது எல்லாமே வெளியூர்ல இருந்து மின் பணியாளர்கள் 2 நாள்ல 48 மணி நேரம் ரெக்கார்டுங்க. அதெல்லாம் அதிமுக ஆட்சியில எந்த அளவுக்கு சாதனைகள் பண்ணிருக்கோன்றத நாங்க சொல்லுவோம். இப்ப அண்ணன் சொன்னார்ல வர்ண பகம் ஓட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இல்ல நீங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க? எல்லாம் மழை பெய்யும் போது யாருமே பண்ண முடியல. அதாவது 2 நாள்ல 48 மணி நேரத்துல அன்னைக்கு நாங்க கரண்ட் சில இடங்களை விநியோகம் பண்ணோம். எங்க அன்றைய கஜா புயல் பெரிய தாக்கம். அதாவது அங்க இருக்கிற செய்தியாளர்களுக்கெல்லாம் இங்க சென்னையில் இருக்கிற செய்தி நிறுவனங்களுக்கு வந்து செய்தி அனுப்ப முடியல. சிக்னல் கிடையாது, கரண்ட் கிடையாது, டவர் எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டத்திலையும் சிறப்பான என்ன சொல்றது, சிறப்பா தரமா இறங்கி ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட துணை முதலமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி நேரடியா சென்று களத்துக்கு சென்று எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டாங்க. ஒண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்கணும், களத்துல எப்படி தெரியுங்களா இருக்கணும். இங்க அண்ணன் எடப்பாடியார் வந்து அப்போ முதல்வராக இருக்கிறாரு. இங்க இந்த சம்பவம் நடந்த அடுத்த செகண்டு தகவல் நாங்கள் எல்லாருமே அங்கே போயிட்டோங்க. ஆனால் எந்த செய்தியாளர்களோ செய்தி கேமராவையோ இல்லை சேனலையோ கூட்டிகிட்டு நாங்கள் போகலை பின்னாடி. ஆனால் நாங்கள் போயிட்டு நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மின் ஊழியர்கள்லாம் கூப்பிட்டு வந்து கம்பம் உடஞ்ச கம்பம்லாம் நிற்க வச்சு நாங்கள் கம்பத்துல இருந்து இறந்த கால்நடைகள் எல்லாமே நாங்கள் ரிகவரி பண்ணோம். அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டோம். ஆனால் அதை நாங்கள் பப்ளிசிட்டிக்காக பண்ணலை. மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, மக்களை காப்பாற்றணும். அங்கே எப்படி என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு களத்தில் இறங்கி நாங்கள் பார்த்தோம். அதை நாங்கள் வெளியெடுத்தோம். ஆனால் அதை வந்து விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிருந்தா நீங்கள் நிறைய வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்போது நாங்கள் கொண்டு போயிருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கோம். சரி, அந்த அளவுக்கு விஜயபாஸ்கர் அண்ணன் அவ்வளோ தீவிரமாக இறங்கி வேலை பார்த்து அன்றைய எடப்பாடியான வந்துட்டாரு. அடுத்த நாளே அங்க வந்து பார்வையிட வந்துட்டாரு, என்ன நடக்குது களத்துலன்ட்டு. அந்த அளவுக்கு நாங்க வேகமா வேலை பார்த்தோம். ஆனா அதெல்லாம் நாங்க வீடியோ எடுத்து செய்தியாளர்கள் இந்த அரசு பண்றதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இப்ப எப்படின்னா இது இவங்க வந்து ஒரு சினிமா ஷூட் மாதிரி தான் போறாங்க. போற இடம் ஃபுல்லா உட்கார்றது, ஒரு சினிமா ஷூட் பண்றது, அவ்வளோதான். சும்மா போய் பார்க்குற மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போற மாதிரி எல்லாமே சினிமா ஷூட்டாக தான் போயிட்டு இருக்க தவிர களத்தில் இறங்கி வேலை பாருங்க. நாங்கள் கஜா புயலை இப்போ ஏன் தெரியுமா அதை பதிவு பண்ணுறேன், இதே இடம் இதே தொலைவில் தான் இருந்தது. 930 கிலோமீட்டர்ல தான் தொலைவில் தான் இருந்தது. அதே மாதிரி இப்பவும் இருக்கு, இந்த மாவட்டத்தோட தான் வருது. இதை நாங்கள் செஞ்சதை அதை முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு களத்துல நீங்க இப்பவே அந்த இடத்துக்கு தயாராயிடுங்க. சும்மா நாங்க இத்தனை பேர் அனுப்பிச்சிட்டு ஏங்க அங்க இருக்கிற லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, நீங்க 100 பேர் அனுப்பி நீங்க உங்களால சரிப்படுத்த முடியுமாங்க? மொத்த பேர் என்னங்க பண்றீங்க? அமைச்சருங்க இங்க என்ன பண்றீங்க? அமைச்சரை காப்பாத்துறதுக்கு அங்க போய் வேலை பாருங்க. என்டிஆர்எஃப் தான் அனுப்ப முடியும், அதான் பண்ண முடியும். முன்னெச்சரிக்கையா தாங்க, வருமுன் காப்பதுதான் புத்திசாலித்தனம். அப்போ எங்களுக்கு கஜா புயல் இவ்வளோட விரியம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த லைவ்ல பார்க்கும்போது அங்க நடந்த சம்பவம் ஒரு மரம் கிடையாது. சரி, நான் நேரடியா போய் பார்த்தேன். அதனாலதான் இன்னைக்கு இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நீங்க யோசிக்காதீங்க. அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படும் டெல்டா மாவட்டங்கள். அதனால இந்த தடவை முன்னெச்சரிக்கையா நீங்க முன்கூட்டியே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரையும் அங்க அனுப்புங்க. சரி, அங்க இறங்கி மின்சாரம், குடிநீர், கால்நடைக்கான மருத்துவம், பொதுமக்களுக்கான மருத்துவம் எல்லா குழுவுமே அனுப்புங்க. அங்க அனுப்பி உட்கார வைங்க. சரி, சென்னைக்கு வரும்னு சொல்றாங்க, சென்னை வந்தா முன்னாடியே அதுக்கும் தயாராகிக்கங்க. சரி, புரியுதுங்களா? இதை தான் நான் பதிவு பண்றேன். ஓகே சார், விட்டுட்டு கோட்டை விட்டுறாது. சரி சார், கோட்டை விடாதீங்கன்னா நாங்கள் பதிவு பண்றோம். சரி சார், இப்போ நீங்கள் ஒரு மக்கள் தரப்புலேருந்து உங்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க சார்? இந்த மழை நடவடிக்கைகள், அரசுகளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? அச்சுறுத்தும் வங்கக்கடல் புயல், மக்கள் மற்றும் அரசு செய்ய வேண்டியது என்ன செயல் என்பதை பற்றி இந்த விவாதம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வாய்ப்பு கொடுத்த ராஜ் செய்தி உலகத்துக்கு நன்றி. நான் வந்து கட்சி சாராதவன், ஜாதி சாராதவன், மதம் சாராதவன் சொல்லிடணும். ஏன்னா இது வந்து இதுக்குள்ளே அரசியலில் வர விரும்பல. எந்த அரசு வந்தாலும் நல்லது செஞ்சால் வரவேற்கிறதும், தவறுகளை செய்யும் போது சுட்டி காட்டுறது தான் எங்களுடைய பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தோட முதன்மையான விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எஸ் அவங்க ப்ரிப்பேராக தான் இருக்காங்க அப்படின்றது. நம்ம லாஸ்ட்டு செப்டம்பரில் வரும்போது கூட பெருசாக மழை வரலையே அப்படின்றது எஸ் இந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி வந்தாலுமே நமக்கு ஒரு நல்ல பேர் தான் இருக்கணும், கெட்ட பேர் வந்துடக்கூடாதுனால அதில் முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக இருப்பாங்க. விட்டுட்டு அப்புறம் நாளைக்கு இன்னொரு விவாதத்தில் இல்லை பப்ளிக்கில் இல்லை நியூஸ் பேப்பரில்
ஏன்னா இன்றைக்கி நிறைய எல்லா ஊடகங்களும் மேக்ஸிமம் வந்து ஒரு கட்சி சார்ந்து ஜாதி சார்ந்து மதம் சார்ந்து வந்ததுனால இவங்க நல்லது செஞ்சால் இவங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து நல்லா செய்கிற சப்போர்ட் பண்ணுறதும் எதிர் ஊடகங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதும் இது தொடர்ந்து மக்கள் பார்த்துட்டு வராங்க. ஸோ அதனால் வந்து முன்னாடி இருக்க அரசியல் இன்றைக்கி எச்சரிக்கை ஆகுதுன்றது நான் பார்த்துருக்கேன். போர்ட்ஸ் போடி சொன்னாங்க, மாசு சார் அவங்களுக்கு பேசும்போது பேசினேன், அவர்கிட்ட பேசினேன், டெப்டி மேயர் பேசினேன். டெப்டி மேயர் செங்கல்பட்டு கலெக்டரே கனெக்ட் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இது வந்து சந்தோஷம் தான். ஏன்னா போடி மழை வரல. ஸோ அதனால் வந்து நம்ம பெருசாக தெரியல எந்த அளவுக்கு அதை செயல்படுத்த முடியும். இந்த வாட்டி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்கள் சார்பாக ஒரு டீ கடையில் ஒரு சாதாரண மக்கள் கட்சி ஜாதி இல்லாமல் நடுவில் மக்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டே இப்போ நான் சொல்லணும்ல. மெயினாக வந்து நாமளாக வந்து எவ்வளோ ரெயின் வந்தாலும் மேக்ஸிமம் பாதிக்கப்படக்கூடிய எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம நீர்நிலை ஆக்கிரமிப்பு தான். இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு பற்றி மாறி மாறி 2 கட்சிகளும் ஆண்டிருக்காங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரே ஒரு பெட்டிஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெட் பெட்டிஷன் ஒருத்தர் போட்டிருக்காரு, 2018 போட்டிருக்காரு. அதை போடும்போது கோர்ட் வந்து ஒரு ஆர்டர், கோர்ட் யாருமே மதிக்கலையா அப்படின்ற ஒரு டவுட் வருது. என்னன்னு போட்டிருக்காருன்னா, ரிட் பெட்டிஷன் நம்பர் வந்து 22163 ஆஃப் 2018. நான் வேற ஏதாவது பேசினா கூட மாற்றி பேசிடுவோன்றனால அது அந்த ரிட் பெட்டிஷனோட சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் படிச்சு காட்டுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸஸ் அக்ராஸ் த ஸ்டேட் மை பி டைரக்டட் டு ஸ்டாப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் லேண்ட்ஸ். நீர்நிலை ஆக்கிரமிப்பாக இருந்தால் அந்த நிலத்தை வந்து பதிவு செய்யக்கூடாது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு டைரக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. தமிழ்நாடு டான்ஜெட்கோ அதாவது இபி கனெக்ஷன் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் பாடி வந்து பிளானிங் அப்ரூவல் கொடுக்காதீங்கன்னு இருக்காங்க, அதாவது கட்டிட அனுமதி கொடுக்காதீங்கன்னு இருக்காங்க. அப்படி அதே மாதிரி குடிநீர் இணைப்பு கொடுக்காதீங்க. இதெல்லாம் ஒருவேளை கொடுத்துருந்தீங்கன்னா, ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இஃப் இட் இஸ் என்க்ளோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் வாட்டர் பாடி டிஸ்கிளைம் த சேம் இஃப் ஆல்ரெடி கிவன் கிராண்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்காதீங்க, சொத்து வரி வாங்காதீங்கன்றது கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் ஐடியை கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் மே பி டைரக்டட் நாட் டு இஷ்யூ ஓட்டர் ஐடி டு தோஸ் ஹூ ஆர் லிவிங் இன் என்க்ரோச்மென்ட் ப்ராப்பர்ட்டி ஆன் வாட்டர் பாடிஸ். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பட்டா இஷ்யூ பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஒரு குடி மக்களுக்கு இருக்கோ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளவும் சொல்லிட்டு யாருமே திருப்பி ஓட் பேங்க்காக நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா இது கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து இருக்கும். இதை வந்து எவ்வளோ இன்னும் 100 போட்டு வாங்கணும், இன்னும் நிறைய நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் தான் ஜாஸ்தியாகுமே தவிர இதை சரி பண்ணதுக்கு வரணும். என்ன பண்ணணும்னா, கையூட்டு வாங்கி கொண்டு அதிகாரிகள், இதை நான் அரசு டேரக்டாக குடிஞ்சிட மாட்டேன், ஏன்னா இது அதிகாரிகள் தான் சொல்லுவேன், ஏன்னா இந்த அரசு அந்த அரசு சொல்ல முடியும். ஆனால் அரசு வந்து டைட் பண்ணும். என்னன்னா, வாங்க நமக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துறேன், ரிஜிஸ்டர் பண்ணுறேன், பட்டா கொடுக்குறேன். யாரெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து இன்னைக்கு ரிட்டையரே ஆகிட்டு இருந்தால் கூட தயவு செய்து இவர்கள் தேச துரோகிகள் அப்படின்னு தேச துரோகிகள்னே கொடுத்து அவங்களுடைய மொத்த சொத்தை பறிமுதல் பண்ணி இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நாட்டை காப்பாற்ற முடியும். இவர்கள் தேச துரோகிகள் சுயலாபத்திற்காக நாட்டை நீர்நிலை ஆக்கிரமிப்புல நீங்க உங்களுக்கே தெரியும், அரசுக்கு சம்பந்தப்பட்ட கட்டிடங்களே அதிக அளவுல வந்து அங்க இருக்கு சார். சென்னை கலெக்டர் சொன்னார், ஒருத்தர் சொன்னார் அது இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கணும். அப்ப அப்படி இருந்தா நீங்க எதை வந்து மக்கள் நீங்க கரெக்டா இல்லைன்னா மக்கள்கிட்ட நீங்க எப்படி கரெக்டா இருக்கணும்னு நீங்க செக் பண்ண விரும்புறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீர்நிலையில வந்து ஆக்கிரமிப்பு மட்டும் இல்ல, இப்போ நீர்நிலை தூர் வாடுறது, நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இது சரி இருக்கிற நீர்நிலை இருக்குது, அது சுருங்கி எவ்வளவு குறைஞ்சி இப்போ வேலை செய்யலாம் பாத்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆச்சு, மக்கள் வந்து உட்காந்துட்டாங்க. ஆனா மக்கள்கிட்ட அன்னைக்கே வந்து ஒரு இன்னைக்கு வந்து உட்காந்துட்டாங்க, எல்லாம் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, சும்மா ஆக்கிரமிப்பு பண்ணாலும் பரவாயில்ல. அப்ப அந்த இடத்துல யார் இருந்தாங்க அந்த பீரியட்ல, அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சு இது நீர்நிலை நீங்க வாங்கினீங்கன்னா நாளை பின்ன கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாது அன்னைக்கே போட்டாங்கன்னா சேஃப் ஆயிருப்பாங்க மக்கள். இன்னைக்கு எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்றேன் அப்புறம் திருப்பி முடியல பண்ணல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது. அதே மாதிரி ஆகாய தாமரை எங்க வரும் அப்படின்னா கழிவு நீர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் வரும். அப்ப பிடபிள்யூ எதுவும் செய்யறது இல்லை. இந்த மாதிரி பிடபிள்யூ வந்து இதை போய் செக் பண்ணி நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு சுத்திகரிப்பு பண்ணணும். மக்கள் வந்து போரூர் ஏரிய பிணங்களை புதைச்சாங்க. இந்த கவர்மெண்ட் நான் சந்தோஷம் வாழ்த்துறேன் முதல்ல. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்த புதுசுல நான் என்ன பண்ணேன், நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அதிமுக நண்பர் இருக்காரு. ஆனா அவர் தான் என்கிட்ட சொன்னாரு, நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் உங்க காலத்துலையும் எடுத்துக்கலாமே, அதுக்கு சில சிக்கல் இருந்தது அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், அதை எடுத்து இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னா முதல்வர் வந்து எனக்கு நம்ப மாட்டீங்க 10 நாள் 15 நாள் நேரடியாக விசிட் பண்ணாரு. அந்த நீர்நிலையில் வந்து அந்த பிணங்கள்லாம் இங்கே எதுவுமே புதைக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதை பாதுகாத்தாரு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த முதல்வருக்கு நன்றி சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப மன வருத்தம். காரணம் என்னன்னா, செயலற்று கோமான நிலையில் உள்ள ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலைத்துறை. என்ன காரணம், ஒரு எம்டிசி டிரைவர் வேலைச்சேரிக்கிட்ட பள்ளம் அதை சரியாக கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அவர் வந்து எழுந்து அதே எம்டிசி பஸ்ஸில் விழுந்து செத்து போனார். ரோடு பொத்தோல்ஸ் வந்து யாருமே மதிக்கிறது கிடையாது. சிஎம்ஆர்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்றாங்க. ஸோ சிஎம்ஆர் வந்து மவுண்ட் பொந்தமல்லி ரோடு ஒரு உதாரணத்துக்கு போரூர்லேருந்து கிண்டி போடுறாங்க, சிஎம்ஆர் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த பக்கம் சிஎஸ்சி ரோடெலாம் யார் பார்க்கணும், ஹைவேஸ். அந்த ஏஇஆரை என்ன தான் பண்ணுவாங்க, ஏன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து அங்கே நின்று அதை மண்ணை போட்டு மூடாமல் ரப்பீஸை போடுறதில்ல, இதெல்லாம் அரசுக்கு அவப்பெயர் வரும். அப்போ அதிகாரிகளோட அலட்சியங்கள் அரசுக்கு அவப்பெயர் உண்டு பண்ணும். அப்போ இதெல்லாம் யார் பார்க்குறது, இதை யார் எடுத்து வரணும், அந்த வட்டம் அந்த மாவட்டம் அந்த பகுதி இவங்கெல்லாம் என்ன பண்ணோம், அந்த மீட்டிங் போட்டு நீங்கள் ஒரு ரவுண்டு நாங்கள் ரவுண்டு வந்தோம். சிஎம்ஆர் ஒர்க் கூட சிஎம்ஆரில் பெரிய பெரிய அதிகாரி ரவுண்ட்ஸ் வரதே கிடையாது.
எல்லாம் ரிட்டையர்ட் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்ஸ் அங்கே போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அடுத்த லெவலில் போகணும். நாங்கள் ஐஏஎஸ் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் ரவுண்ட்ஸ் வாங்க. ஒரு பல்லர் இருக்குது சார், ஒரு சைக்கிளில் போகிறாங்க, விழுந்துட்டு ஸ்லிப் ஆகிடுவாங்க, உயிர் போயிடும். அப்போ மக்கள் எதுக்கு வரி பணம் கட்டணும்? 2. 3வது பார்த்தீங்கன்னா ஏரி தூர்வாரம் மட்டும் இல்லாமல் கோஆர்டினேஷன் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் கிடையாது. 2. 3வது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சொல்கிறோம், இந்த இடத்துல பிரச்சனைனா நீ எங்கள் ஏரியாவா, இது நாங்கள் சமூக ஆர்வலர். அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் மட்டும்தான் ஏரியா லிமிட் இருக்குது. சமூக ஆர்வலர்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் லிமிட்டே கிடையாது. எந்த லிமிட்ல வேணா அவங்க எடுத்து சொல்லலாம். புகாரை கொடுக்காம சஜஷனாக சொன்னால் நீ எங்கள் ஏரியாவா, உங்கள் ஏரியா பார்த்துக்கலாம், எங்கள் ஏரியா பார்த்துக்கிறேன், நீ இது பார்க்காதனால தான் நான் வந்து பார்க்குறேன், நீ பார்த்துருந்தா நான் ஏன் வந்து பார்க்க போகிறேன். அதனால இவங்களாம் அரசியல்வாதிகள் நல்ல அரசியல்வாதிகள்லாம் விட்டுருவோம். இப்போ நான் டெப்டி மேயர்கிட்ட சொன்ன பூக்கடைக்கு பின்னாடி வந்து கழிவு நீர் இருக்குன்னு அடுத்த 3 இயர்ஸ் பண்ணி கொடுத்தாரு, நான் சந்தோஷம் வாழ்த்துறேன். ஆனால் சில அரசியல் வியாதிகள் இருக்காங்க, நீ எங்க ஏரியாவில் வந்து சொல்லாத, உங்க ஏரியாவில் வந்து சொல்லாத அப்படின்னா நீ ஏரியாவில் பார்த்து நான் ஏன் சொல்ல போறேன்? இது கட்சி பேரமின்றி இதில் சில இடத்துல இருக்குது. 2. 3வது பார்த்தீங்கன்னா குறிப்பு, தயவுசெய்து இந்த வாட்டி திருப்பி மக்கள்கிட்ட சொல்றேன், நம்ம யாரையும் மக்களுக்காக மக்களே அப்படின்ற மாதிரி இந்த பிரெட்டு, போர்வை, பிஸ்கெட்டு, சார்ஜரு, பவர் பேங்க், ரவை, அரிசி, பேட்டரி, ஸ்டவ், பால் பவுடர் எல்லாத்தையும் நீங்க வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி முடியலன்னா பக்கத்துல நீ வாங்கி வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே அரசு உங்ககிட்ட வரணும்னு நினைச்சா கூட வெள்ளம் அதிகமாச்சுன்னா வர முடியலன்னா நம்ம பக்கத்துல ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ மக்கள்கிட்ட கான்செப்ட்ஸ் அங்கே இருக்கணும். இது யாரும் பண்றது கிடையாதுன்றது முக்கியமான விஷயம். இந்த என்கரேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை, அதுவுமே ஒரு பேனிக் ஷாப்பிங் வந்து நம்ம அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. விளையாட்டுகள் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, சென்னையில நான் திருப்பி சொல்றேன், கார்பரேஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்ட்ன்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்கறேன், இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்ல, நீர்நிலை ஆக்கிரமிப்பு தானே. என்னைக்காவது இந்த 15 ஜோன்ல இவர்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படி தனி மனிதனுடைய பெயர் வரி கட்டலன்னா எழுதி விட்டுறீங்கல்ல. இந்த நிறுவனம், இந்த வழிபாடு தலங்கள், இந்த அரசு அலுவலகம் நீர்நிலை அப்படின்னு அந்த போட்டோ எடுத்து ஏன் போட யாருக்குமே திராணி இல்லை. ஏன் போட்டோ என்ன பிரச்சனை? ஏன் போட மாட்டேன்றீங்க? அதுக்கு அப்ப வரி வாங்குறீங்கல்ல, அவன் காட்டுறான் நான் ஆக்கிரமிப்பு தானே வரி கட்டியிருக்கோம். யார் பண்ண வேண்டியது? அதிகாரிகள். சதிகாரிகளாக இருந்தால் மக்களாகத்தான் கருதப்படுவர். அதனால அதை சரி பண்ணிக்கணும்னா அதிகாரிகள் சரியாகணும். அரசியல்வாதிகள் அரசியல் வியாதிகளாக ஆகாமல் அரசியல்வாதிகளாக இருந்தால் அதிகாரிகள் சதிகாரிகளாக இருப்பார்கள். அப்ப என்ன ஆகும்? சில ஊடகங்கள் நாளங்களாக இல்லாமல் மக்களாக இருப்பார்கள். இல்லை, நீங்க பொதுவாக அதிகாரிகளே சொல்றாங்க, அதிகாரிகள் அமைச்சர்களுடைய பங்கு வருது அவங்க கிட்ட. இப்ப நான் அதிகாரி சொல்றேன், ஏன்னா இப்ப என்ன பப்ளிக் வந்து அதிகாரி. இப்ப நான் வந்து எந்த கட்சிக்கு நான் போன வச்சுக்கேன், ஆனா அதிகாரி எங்களுக்கு ஆபீசர்ஸ், நாங்க சம்பளம் எங்க சம்பளம் வரி பண்ண சம்பளம் நாங்க கொடுக்குறோம். அப்ப அதிகாரி நீங்க சொல்றீங்க அரசியல்வாதி, அந்த அரசியல் யாரும் சொல்லுங்க, தைரியம் தான். ஏன் கை ஹேண்ட் ஆன் ஹேண்ட் போடுறீங்க, கிளவ் ஆன் கிளவ் ஏன் போறீங்க? கை விட்டியா நீங்க வாங்குறீங்க? நான் நேர்மையான அதிகாரி தானே. நான் கேட்கிற ஒரே கேள்வி, சார் அவன் தான் சார் லஞ்சம் கொடுக்குறேன், நாங்க வாங்கல சார். இன்னைக்கு வரையும் லஞ்சம் வாங்கி தான் பிடிப்பட்டிருக்கோம் சார். இவன் லஞ்சம் கொடுத்தா சார், ஏதாவது நேர்மையான அதிகாரி தானே, நீங்க யோகிய சீலர் தானே சார். இவனுக்கு லஞ்சம் கொடுக்க இன்னைக்காவது வரலாறு இருக்குதா பிடிச்சி கொடுத்தாங்கன்னு? சரி, ஏன் இல்ல? சோ தயவு செய்து திருப்பி சொல்றேன், நீர்நிலை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அரசு வந்து இந்த அரசு இல்ல, அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். யார் ஆண்டாலும், நான் ஆண்டா கூட இல்ல, யார் ஆண்டாலுமே நம்ம நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில திமுக செயல்பாடுகள் வந்து இப்போ வந்து துரிதமா இருக்குன்றதை நான் வந்து பதிவு பண்றேன். சரி சார், தொடர்ந்து சென்னையில் இருக்கிற கூவ நதி நீரை வந்து அதாவது இந்த மழைக்காக அந்த கூவ நதி நீரை நாங்கள் சுத்தப்படுத்துறோம்னு சொல்லி போன பட்ஜெட்ல ஒரு 4000 கோடி கிட்ட ஒதுக்குனாங்க. அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் தமிழகத்துல அதிமுக அதிகமான இல்லைங்க ஆட்சி பண்ணிருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. நீங்க அவங்களை குற்றம் சுமத்தினா ஆட்டோமேட்டிக்கா அதுல சுமத்துறதுக்காக இல்லைங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வருஷத்துல 4000 கோடி நீங்க செலவு பண்ணி சுத்தப்படுத்துறீங்கன்னா அதை பண்ணணும். அது வந்து கூவத்துக்கு இல்ல, அது டோட்டலா சென்னையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மேம்படுத்துறது அதுக்கு தாங்க. ஆனா அவங்க கூவம் நதி நீருக்கு தான் அவங்க கொண்டு வராங்க அந்த திட்டத்தை. சரி, கலைஞர் கருணாநிதி அவரே வந்து கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அப்போது கொண்டு வந்ததுக்கு என்ன சொன்னாரா, முதல்ல வந்துருச்சேன்ட்டாராம். சரி, சட்டமன்றத்துல என்னங்க சுத்தப்படுத்துறேன்னு கேட்டதுக்கு இல்லைங்க கூவத்துல முதல்ல வந்துருச்சு, என்கிட்ட எவனும் போய் கேட்க மாட்டேன். சரி, ஓகே. செல்வகுமார் சார், இப்போது டிசம்பருக்கு முன்னாடியே இந்த வாட்டி இவ்வளவு மழைகள் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே டிசம்பர் மந்த்தே ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அந்த வரக்கூடிய மாதம் எப்படி இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை? கண்டிப்பாக இப்போ இந்த நிகழ்வு நிறைவடைவதற்கே நமக்கு டிசம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆயிடும். அதாவது இது சென்னை வரைக்கும், அதாவது 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இது சென்னைக்கு அதிக போகும்போது மழை, சென்னை திருவள்ளூர் எல்லாமே. அப்படியே உள்ளே பெங்களூர் வரைக்கும் மழை பிடிப்பி கொடுத்துட்டு மைசூர் வழியா அது மங்களூர் போய் அரபிக்கடல் இறங்கி மேற்கு நோக்கி போகிற அப்போ வரைக்கும் இங்க சென்னையோ டெல்டாவிலையும் கடலோர மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்களையும் மழை பொழிந்து கொண்டிருக்கோம்.
இது நகர்ந்த பிறகு பின்னாடியே ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அது 5ஆம் தேதி மழை தொடங்கிடும். மீண்டும் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம் எல்லாமே 5ஆம் தேதியிலிருந்து ஒரு 3-4 நாட்கள், அதாவது டிசம்பர் மாதம் 5லிருந்து ஒரு 8-9 தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு மழை பிடிப்பு கொடுக்க போகிறது. அது புயல் சின்னமா இல்லைனா வந்து தாழ்வு? அது இப்பொழுது வரைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் தெரிகிறது. மண்டலமாக மாறலாம், புயலாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அந்த நிகழ்வு பகுதியாகத்தான் தெரிகிறது. அதுவும் ஒரு நிறைய மழைப்பொழிவை 2-3 நாள் நிறைய கொடுக்கும். அதுவும் 2 லிட்டர் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. அந்த மழைப்பொழிவும் இருக்கு. சென்னைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அந்த மழைப்பொழிவு அது 4 இது முடிஞ்சோன்னா அடுத்த வருது. அது முடிந்ததும் கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது புயலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு 17-18 தேதி வாக்குல 13ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிகழ்வு இருக்கு. அது பெரும்பாலும் அது டெல்டா அல்லது தென் தமிழ்நாட்டின், அதாவது பாக் ஜலசந்தியோ அல்லது வட இலங்கை வழியாக கரை கடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே நிறைய மழை பிடிப்பு அதுதான் நிறைய தெரிகிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும், கர்நாடகாவின் தெற்கு பகுதி வரைக்கும், சென்னைக்கும், அதாவது எப்பொழுதுமே மன்னார் வளைகுடாக்குள்ள வந்தா தமிழ்நாடு முழுவதும் மழை பொழியும் அப்படின்னு ரமணன் சார் கூட நமக்கு ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். அதே போல மன்னார் வளைகுடாவோ அல்லது பாக் ஜலசந்திக்கோ டெல்டாவின் தெற்கு பகுதி வழியாக அது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது சென்னைக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அதுவும் இது முடிந்ததும் கிறிஸ்துமஸ் கழித்து ஒரு நிகழ்வு, அது சாதாரண நிகழ்வு தான். அது டிசம்பர் மாதத்துல இந்த நிகழ்வுக்கு அப்புறம் முதல் வாரத்துல ஒரு நிகழ்வு, கடைசி வாரத்துல ஒரு நிகழ்வு, ஒரு சாதாரண நிகழ்வு, ஒரு தாழ்வு பகுதியாக இருக்கலாம். இடையிலே வருவது ஒரு வலுவான நிகழ்வு. 15-20 தேதிக்குள்ள வரும் அந்த நிகழ்வு, வலுவான நிகழ்வு. அதுதான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களுக்கெல்லாம் போதுமான மழைப்பொழிவை கொடுத்து சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை, அதான் சார், முன்னாடிலாம் வந்து மழை பொழிவு ஒரு சீரான ஒரு இதாக பொழிவாக இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரே நாளில் மிக அதிக அளவு மழை பொழிவு அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். மேக வெடிப்பு போன்ற இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம். இதற்கு காலநிலை மாற்றம் காரணமா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக காலநிலை மாற்றம் தான். மக்கள் வந்து இயற்கையோடு இணைந்து வாழாமல் வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நம்ம சொல்லணும். மக்கள் மட்டுமல்ல, உலக நாடுகள் ஒன்றிணைந்து இந்த காலநிலை மாற்றத்திற்கு முடிவு கட்டாவிட்டால் நமக்கு இந்தியாவுக்கு வர்ற கார்பன் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த கார்பனும் ஆசிய கண்டத்தில் உள்ள எல்லா நாடுகள் கார்பனும் தான் இந்தியாவில் வந்து குவிக்குது. இதே போல இன்னொரு இடத்துல குவிக்கிறது பாத்தீங்கன்னா பசிபிக் கடலோரம். பசிபிக் கடலோரத்துல எதிர் திசை காற்று இருக்கிறதுனால கடல்ல இறங்க விட மாட்டேங்குது கார்பனை. நாட்டிலேயே கரையோரத்திலே தேக்குகிறது. எப்படி ஒரு குளத்துல ஒரு மூலையில காற்றடிக்கும் பொழுது பாசி, பச்சை, அந்த இலை, தழை, பாட்டில் எல்லாம் போட்டு குவித்து வச்சிருக்கோம் ஒரு படத்துல பொல்யூஷனா, அப்படியே அது போலவே மாசுக்களை கொண்டு வந்து இந்தியாவிலையும் சீனாவிலையும் குவிக்குது. அமெரிக்காவில பார்த்தீங்கன்னா கனடாவில் உள்ள கார்பன், கலிபோர்னியா உள்ள கார்பனை கொண்டு வந்து இந்த பக்கம், அதாவது வாஷிங்டன், நியூயார்க் பக்கத்துல கொண்டு வந்து குவிக்குது. இப்படி 3 இடத்துல அதிகமா குவிக்கப்படுறது கடல் வெப்பம் உயர்வதற்கு காரணமாக இருக்கு. 26 டிகிரிக்கு மேல போனா கொஞ்சம் இருந்தாலே போதும் தாழ்வு நிலைகள், புயல்லாம் உருவாகிறதுக்கு. இன்றைக்கு கல்கட்டா கிட்டேயே குளிராக இருக்கக்கூடிய கல்கட்டாவுக்கே அங்க இருக்கக்கூடிய கடலே 30 டிகிரி செல்சியஸா இருக்கு. 30 டிகிரி செல்சியஸ். இலங்கை கிட்ட 31 டிகிரி செல்சியஸா இருக்கு. சுமத்ரா தீவிட்ட 31 டிகிரி செல்சியஸ். அரபிக்கடல் ஒட்டுமொத்தமே 29-30 இருக்கு. இந்த கடல் வெப்பம் உயர்தல் தரையில பாத்தீங்கன்னா குளிருது. இதே நீங்க கடலுக்குள்ள கப்பல் பயணம் மேற்கொள்ளுங்க, வியர்க்கும், அனல் காற்றா இருக்கும், புழுக்கமா இருக்கும். கடல் கடுமையாக உயர்ந்தது. கப்பல் பயணம் இப்ப சமீபத்துல மேற்கொண்டவர்கள் யாராவது கேளுங்க, சில ஆண்டுகளாகவே. அதே போல இதெல்லாம் அறிகுறி. ஆண்டு முழுவதுமே மீன் குஞ்சு பொறிக்குது. மீன்பிடி தடை காலம் என்பது மே மாதம் தான். அது 1.5 மாதம் தான், 45 நாள் தான் அவங்க மீன்பிடி தடை காலமே பண்ணுவாங்க. இப்ப மீனவர்கள் கேளுங்க, வருஷம் முழுக்க மீன் குஞ்சு பொறிக்குது. மத்தி மீன் வருஷம் முழுக்க கிடைக்குது. ஒரு பெண் மீன் எடுத்து வெட்டினீங்கன்னா உள்ளற எல்லா பெண் மீனுக்குமே முட்டை இருக்கு. இப்போ ஆண்டு முழுவதும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அளவிலே அது கடல் வெப்பம் வந்து உயர்ந்திருக்கிறது. இவையெல்லாம் புயல்கள் உருவாகத்திற்கும், திடீரென்று தீவிரமடைவதற்கும், திடீரென்று ஒரு இடத்துல காற்றை அதிகமாக குவிப்பதற்கும், ஒரே இடத்துல குறைந்த நேரத்துல அதிக மழை பொழிவு கொடுப்பதற்கு எல்லாம் சாதகமா இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் கணிக்க முடியாத வானிலை. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமாக இருந்தாலே உலக வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து காலையில ஒரு டைரக்ஷன் போட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, சைக்ளோன் ஒட்டுமொத்த வானிலையாளர்கள் இப்போ வரைக்கும் காலையில தமிழ்நாட்டை நோக்கி இங்கப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப கல்கட்டா நோக்கி திசை மாற்றி போட்டிருப்பாங்க, திடீர்னு விலகி போய் சென்னைக்கு வருவாங்க. இப்படி கணிக்க முடியாத வானிலை எல்லாம் கொடுப்பதற்கு இந்த புவி வெப்பமயமாதல் தான். இதை வந்து உலக நாடுகள் தான் ஒன்றிணைந்து ஒரு மாநாடு போட்டு எல்லாரும் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கணும். நாமும் எல்லாத்தையும் நம்ம மாற்றி அமைக்கணும். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ பொதிகை சாரதி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. போதுமானதாக இல்லை அப்படின்னு தான் அவருடைய கருத்தா இருக்கு. பொதிகை சாரதி அவர்கள் அதிமுக சார்பாக
அவர் வந்து கஜா புயலை மாத்திரம் பேசிக்கிட்டே இருந்தார். கஜா புயலில் சென்னையில் என்ன பாதிப்பு நடந்தது, அது மட்டும் இல்லாமல் டெல்டாவில் அந்த மாவட்டத்தில் என்னென்ன பாதிப்பு நடந்ததுங்கிறத அவங்க மினிஸ்டர்ஸ் போனாங்க, பார்த்தாங்க, செஞ்சாங்கன்னாங்க. ஆனால் மக்களாக நாங்கள் அனுபவித்தது எங்களுக்கு தெரியும். 3 நாள் சென்னையில் கரண்ட் இல்லை. இவர் சொன்னார் போனாங்க, நாங்கள் வந்து ஃப்ளாக் வைத்து வந்து லைட் போஸ்டர் நட்டுட்டோம்னு சொன்னாங்க. 3 நாள் கரண்ட் இல்லை சார். தமிழகம் முழுவதும் கரண்ட் இல்லை சார். அதான் நான் இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் கரண்ட் இல்லாமல் இருக்கு. இல்லை, இன்றைய காலத்தில் கரண்ட் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா சொல்லுங்க. எங்க இருந்து வந்திருக்கு சொல்லுங்க. நீங்க பெரிய மழைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. போன பார்த்தா பெஞ்ச மழையே பெரிய மழைன்னு சொல்றீங்க. கஜா புயலும் வர்தா புயலும் பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ராங்கே வந்து அது வந்த ஃபோர்ஸ் 130 கிலோமீட்டர் வேகத்துல வருது. 130 கிலோமீட்டர் வருது சார். அது இருக்கும்போது நீங்க அதை அடிக்க மழை தூறல் போட்டதெல்லாம் கணக்குல வச்சு நாங்க சுத்தப்படுத்திட்டோம் சொல்லிக்காதீங்க. சரி ரைட் சார். இப்போ 2015 ஒரு வெள்ளம், அது என்ன இயற்கை சீற்றத்தால் வந்ததுங்களா? மேன்மேட் டிசாஸ்டர் அது. அதை நீங்க பண்ணது யாரு? அது பண்ணும்போது வேடிக்கை பாத்தீங்கல்ல. அப்ப நீங்க மினிஸ்டர்ல யாரும் இல்லையா? அதாவதுங்க அதிமுக ஆட்சியில் இருங்க, நான் பேசுறேன். நீங்க அப்போ உங்ககிட்ட வந்து மினிஸ்டர்ஸ் யாரும் இல்லையா? ஏன் எல்லாரும் போய் செம்பரமாக ஏறிட்டு நிக்க வேண்டானே? ஏன் அதில் நீங்க பண்ணல? வேடிக்கை பார்த்துருந்தீங்களா? அது 2 மணி திறந்து விட்டு அதை அடிச்சு சென்னையை நாசம் பண்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துருந்தீங்களா? அப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? யாரோட ஆர்டருக்காக நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்க? அப்படி ஒரு டிசாஸ்டரை நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து இதை பண்ண அதனால இழப்பு எவ்வளவு சார்? 1 வாரம் எல்லாமே நாத்து அடிச்சு போச்சு சென்னையே. நீங்க இருந்து போறீங்க இந்த பக்கம் தாம்பரம், நாராயணபுரம், மணப்பாக்கம் எப்படியாப்பட்ட ஏரியா சார்? அதெல்லாம் போய் பாருங்க. அவ்வளோ ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வரதா புயல் வந்தது, ஒக்கி புயல் வந்தது, கஜா புயல் வந்ததுன்னா எல்லாருமே படிச்சு நீங்க அப்படியே நீங்க நாங்க சுனாமியே பார்த்தவங்க. சுனாமியை நாங்க எந்த அளவுக்கு நாங்க வேகமா கையாண்டோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை எந்த அளவுக்கு கையாண்டாங்க. தமிழகம் இல்ல, ஒரு ஆக்சஸ் இல்லன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க குற்றச்சாட்டா இருக்கு. பண்ணிருக்கலாமே, அதுக்கப்புறம் பாடங்கள் கற்றுத்தரவங்க. அதுக்கப்புறம் நாம அதை கத்துக்கணும். அந்த பாடத்துக்கு மிகப்பெரிய ஒரு விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழல் வரும். இயற்கைக்கு நீங்க வந்து நம்ம மனிதர்கள் வந்து இயற்கைக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பிரிகாஷனா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்க முடியும். அதனால அவர் ஐயா பதிவு பண்றாரு விட்டுட்டீங்களே. அதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையுமே ஒரு பெரிய பேரிழப்பு வராத அளவுக்கு நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்க சார். எல்லா புயலும் கடந்து மரங்கள். ஒரே ஒரு நிமிஷம் நேயர்களே, தற்போது மக்கள் குரலுக்கான நேரம். வணக்கம் தெரியுமா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. முதலமைச்சர் ஐயா வந்து நல்லா மீட்டிங் போட்டு எல்லாம் மாவட்ட ஆட்சியர் பேசியிருக்காங்க சார். சரி. அதே டயத்துல மாவட்ட ஆட்சியர் ஏரியாவுக்கு வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே அளவு செஞ்சு சார் சிறப்பாக மழையை பத்தியும் ஆக்கிரமிப்பு பத்தியும் சிறப்பா பேசினாங்க. இன்னும் சரி சாலரி சார் சொன்னபடி கஜா புயல்ல ஒரு வேலை பார்த்தாங்க, இல்லைன்னு சொல்லல. அதோட இப்ப இன்னைக்கு அட்வான்ஸ்டா மீட்டிங் போட்டு எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க முதலமைச்சர் அவர்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் சிறப்பா நல்லாட்சி ஏற்படும் சார். சரி, ரைட் சார். நன்றி. பாத்தீங்களா, மக்களுக்கு குரல் பாத்தீங்களா, கருத்து பாருங்க. அன்னைக்கு நடந்ததை நாங்க துரிதமா வேலை பார்த்தோம்னு பதிவு பண்றாங்க. சரி சார், அவங்க மக்கள் கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க. அவங்க முதலமைச்சர் என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டாருங்க. அங்க மினிஸ்டர்ஸ் யாராலும் டெபியூட் பண்ணணுமோ அவங்களே பண்ணியாச்சுங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து எங்கெங்கெல்லாம் மோசமான நிலைமையில இருக்கு அங்கங்க முதல்ல பார்த்து ஒரே நிமிஷம் பூவாற்றை பத்தி சொன்னாரு. பூவாற்றை சீரமைக்கிறது வந்து கலைஞர் தான் பண்ணாரு, அதுக்கப்புறம் இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு.
அது இவங்க இருக்கும்போது 2010 வந்து இவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு கூவாத்துல வந்து சீரமைச்சிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து டிசில்டிங் பண்ணி வாரி வெளில போடுவாங்க, இன்னொருத்துல வந்து கார்பேஜ் எடுத்து போய் கொட்டுவாங்க. இதுவும் இவங்க பண்ணாது ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜப்பான் டெக்னாலஜி எல்லாம் வச்சு நாங்கள் சரி பண்ண போறோம்னு பல மேயரா இருக்கும்போது நினைக்கிறேன் அப்பவே சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை. ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்பொழுதும் அதை பத்தி பேசப்படுகிறது, அதுக்கான நிதி ஒதுக்கப்படுகிறது, ஆனால் பணிகள் முடிப்பதில்லை என்பது பேசணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல சார், அதுதான் இப்போ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிஸ்டம் நம்ம எடுக்கிறோம், எடுத்து இதை முடிச்சோம்னா அது கூவாத்து வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இன்னைக்கு நாளைக்கு ஒரு முடிக்க முடியாது சார். அது வந்து டோட்டலா பார்த்தோம் 3 to 4 years டோட்டலாக அதை வந்து நீங்கள் வந்து எக்யூப் பண்ணி அதுக்குண்டான இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்குண்டான வேலைகளை செஞ்சாதான் அது வந்து ஒரு நிறைவடையும். இல்லைன்னா மெட்ரோ சிட்டி மாதிரி அங்கே அது டி நகரில் போய் ஒரு பிளாட்ஃபார்ம் ரோடை வந்து பிளாட்ஃபார்ம் ஆக்கி போட்டாங்க. இப்போ அது ஒன் வேங்கிறாங்க, அது எந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, எப்படி நெரிசலாக நிற்குது பாருங்க. அந்த மாதிரி அரைகுறை ஆகிடும். இல்லை இப்போ அது சரி பண்ணுறதுக்கான இது வரைக்கும் ஒதுக்கிய நிதிகள் மூலமா அட்லீஸ்ட் இதுக்கு என்ன ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் முயற்சிகள்லாம் இப்போ வந்து டெம்பரரி இப்போதைக்கு அதுக்கான ஒரே சொல்யூஷன் அந்த வரக்கூடிய கழிவு நீர் வந்து அதுல போகாம இருக்கணும், அதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணும் இல்லையா, இல்லாம அதை சரி பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து அவங்க டெம்பரரி மெஷர்ஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு பக்கம் வந்து கழிவு நீர் வெளியில இருந்து உள்ள வரத அடைக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து அபிஷியலா உள்ள வரணுமோ அது வரைக்கும் உள்ள வரதுக்கு உண்டான ஏற்பாடு பண்றாங்க. அதே நேரத்துல வந்து சுத்திகரிச்சு கடலுக்கு வரதுக்கு உண்டான ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், ஒரே ஒரு நிமிஷம் வரேன். வணக்கம் திரு தமிழ்ச்செல்வன் சார். சார் வணக்கம் சார், நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க தமிழ்ச்செல்வன் சார். நான் டெல்டா மாவட்டத்தில் காலை முதல்ல என்ன வாகனத்துல பயணிச்சு வேற வேலையா பயணிக்கிறப்ப பார்த்தேன் சார், ஓரளவுக்கு விவசாயம் பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. இனி கனமழை பெஞ்சாதான் பாதிப்பு இருக்கு. மாநில அரசு நீர்வளத்துறை அதிகாரிகளாம் எங்க மாவட்டத்துல சிறப்பா செயல்படுறாங்க. மாவட்ட ஆட்சியர் போன் பண்ணா எடுக்கிறாரு. இது வரைக்கும் நல்லா அலர்ட்டா இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில தாழ்வான பகுதியில் தண்ணி புகுந்திருக்குது, இளம் சம்பா பயிர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நடவடிக்கை சிறப்பா இருக்கு. இது எப்பவுமே காலங்காலமா எங்களுக்கு எப்போ மழை பெய்யறதுதான் மீனவர்கள் வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. இது காலங்காலமா அந்த மாசத்துல உப்பளம் பாதிக்கப்படும். இது ரொட்டி நிகழ்வு தான். ஆனா கடந்த இதை விட இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், சிறப்பா இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்லா சிறப்பா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நன்றி தமிழ்ச்செல்வன் சார். நன்றி. நன்றி. புதிய சாரதி அவங்க நடவடிக்கைகள்லாம் சிறப்பா இருக்குன்னு மக்கள் தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு சார். நான் மறுபடியும் பதிவு நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறாரு. அதாவது நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறாரு. நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறாருங்க. நாங்க ஏற்கனவே பண்ணி வச்சுட்டோங்க. சரி, நாங்க வழி அமைச்சர் சரியான நடவடிக்கைகள் இல்லைன்னு சொல்றீங்க. நாங்க எங்க அரசாங்கத்துல நாங்க அன்னைக்கு பண்ணி வச்சிருக்கீங்க, அதை இவங்க ஃபாலோ பண்ணி இவங்க இப்ப அது அவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. முதல்வர் பாத்தீங்கன்னா நாங்க கட்டின எல்லா பாலங்களையுமே இப்ப போயிட்டு ரிப்பன் கட் பண்ணி அவர் பேரை பொறிக்கலையா, அந்த மாதிரி நாங்க இந்த வழியை நாங்க போட்டோம். சரி, இப்போ அவங்க வந்து அதுல இப்போ அவங்க மக்கள் வந்து அதை பயனடைகிறாங்க. ஆனா இப்போ அறுவடை பண்றது அவங்க வந்து பண்றாங்க. அத வந்து மக்களுக்கு சில மக்களுக்கு நல்லா உணர்வாங்க. அது இது யார் கொண்டு வந்து யாரால் இது பயன்படுத்தலாமா, அதனால இருக்கிற நிலை இதுதான். நான் திமுகவை கார்னர் பண்ணி பேசணும்ன்றது எனக்கு வந்து என்கிட்ட இதுல நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் கேட்டா அனைவருமே அங்க இருக்கிறவங்க மக்கள் பாதிக்க கூடாதுன்னு. அங்க இருக்கிறவங்க மக்களா, சென்னையில இருக்கிறவங்க மக்கள் இல்லையா? இப்போ கலெக்டர் வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல இப்ப சிறப்பான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அது உண்மைதான், ஒத்துக்கலாம். அதாவது எல்லாரும் ஒட்டுமொத்தமா அதிகாரி சொல்றதை விட எஸ் ஒரு சில இடத்துல எடுக்கிறாங்க, பட் சில இடத்துல போன் எடுக்கிறது இல்ல. நான் பிராங்கா சொல்லணும், சில ஐஏஎஸ் வந்து போன் எடுக்க மாட்டாங்க, மக்களுக்கு போன் எடுக்கிறது இல்ல, ஒன்லி பொலிட்டிஷியன்ஸ் போன் எடுப்பாங்க. அது உண்மை. அதே மாதிரி யூஸ் மாதிரி சில அதிகாரிகள் வந்து டவுன் டு எர்த் இறங்கி வந்து பண்ணலாம். இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இவரு பாஸ்கர் பாண்டியன் சார் இருக்காரு, சில பேர் இருக்காங்க, எடுக்கிறாங்க, பேசுறாங்க, வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல இன்னொரு என்னன்னா, எந்த டிபார்ட்மெண்ட் தெரியுமா அதிகமா வந்து மழை காலத்துல வந்து ரொம்ப இறங்கி செய்யறது? நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல, போலீஸ் டிபார்ட்மெண்ட். அது என்ன அவங்க பாவம் பட்டு நேர்ந்து விட்டதான்னு தெரியாது, ரோடு உடஞ்சா கூட அவங்க தான் இறங்கி கொத்தனார் வேலை சித்தாளர் பண்றாங்க. ஹைவேஸும் கார்பரேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க? கார்பரேஷன்ஸ் கூட இறங்கி ஓரளவு பண்றாங்க, ஹைவேஸ் சுத்தமா பண்றது இல்ல. அந்த பனியை சட்டையை கட்டிட்டு போலீஸ்காரங்க தான் பண்றாங்க. டிராபிக் போலீஸும் சரி, லா அண்ட் ஆர்டர் போலீஸும் ரோட்ல இறங்கிக்கிறாங்க. அதே மாதிரி யாராவது பிரச்சனை ஆச்சுன்னா இவங்க தான் ஓடி போய் அந்த பன் பண்றது எல்லாமே கொடுக்கறது வர்றது எல்லாமே. இந்த ஒரு வகையில் வந்து என்னன்னா போலீஸ் இதில் பாராட்டுவேன். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃப்ளட் வரும்போது மேக்ஸிமம் இறங்கி பண்ணுறது இவங்களும் கார்பரேஷன்ஸும் இறங்கி பண்ணுறாங்க. 2. ஆனால் இந்த கழிவுநீர் வெளியேறதுக்கு சொல்றீங்க இல்லையா, இதில் எங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் மிஸ் பண்ணதுன்னு சொன்னீங்கன்னா, மஞ்சள் பையன் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, அருமையான திட்டம். ஆனால் திடீர்னு அது நடுவில் கைவிடப்பட்டது, ஏன்னு தெரியல. இன்னைக்கு கழிகள் இல்ல சார், அந்த பிளாஸ்டிக் தான் கடல் வரையும் போய் சேர்ந்து எல்லாரையும் வந்து மண்ணு போய் லாக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி நீர் வெளியேறும்? இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் லாக் ஆயிடும். அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு நீங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா மிஷின் வச்சிருக்காங்க, எல்லா கடைகள்லையும் சண்டை அன்னைக்கு ரோட்ல ஓரமா இருக்க மீன் கடை
கறிக்கடை ஃபர்ஸ்ட் அங்கே போய் பாருங்க எல்லாத்தையும் பிளாஸ்டிக் வருது. ஏன் பிளாஸ்டிக் ரேட்ஸ் கம்மி பண்ணீங்க? ஏன் நான் என்ன சொன்னா பிளாஸ்டிக் ரேட்ஸ் மட்டும் இல்லை, வியாபார சங்கம் நம்ம நண்பர்கள் இருக்காங்க, போர்டுல தமிழ்நாடு பொலியூஷன் போர்டு வந்து போர்டு மீட்டிங் போட்டாங்க வருஷம். அப்போ வியாபார சங்கம் சார்பாக நான் சப்போர்ட் பண்ணி போனேன். ஏன்னா வியாபார சங்கம் நம்ம நண்பர்கள் இருக்கிறதுனால கூப்பிடுறாங்க. போகும்போது அவங்கள்ட்ட கேட்டது என்ன, மேடம் மஞ்சப்பை எங்க நீங்க வந்து கொடுங்க, நாங்க ரெடியா இருக்கும்னு சொல்றாங்க சங்கங்கள். ஆனா மஞ்சப்பை இங்க வந்து தட்டுப்பாடு. அதே மஞ்சப்பை சில வருது என்னன்னா மக்கி போகிறத வைக்கணுமா மக்கி போகாத வைக்கணுமா, மக்கி போகாத போய் மஞ்சப்பையா போட்டு சில விற்கிறாங்க. அதுல இல்லாம மக்கி போன மஞ்சப்பை இருந்ததுன்னா அது நிறைய இடத்துல அவைலபிள் இருந்ததுன்னா இது ஒரு ஆங்கில நம்ம பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அதிகாரிகள் ஒரு நேரம் பேசி நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம் திரு ரகுமான் சார், உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மழை டைம்ல வந்து இங்க பெரும்பாலும் வந்து இந்த ஓஎம்ஆர்ல வந்து மெட்ரோ ரயில் பணிகள் வந்து தொடக்கத்தினால இங்க தொடர்ச்சியாக வாகன நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கு. வாகன நெரிசல் அதிகமா இருந்தனால இதனால வந்து சில பேர் ரொம்ப அதிகமா போறதுனால விபத்து ஏற்படுது. ரொம்ப வேலை வாய்ப்பு போறவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க, வயசானவங்க, ஆட்டோல போறவங்க, இதனால வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு 2 மணி நேரத்துல விபத்து ஏற்படுது. அதுக்குன்னா நம்ம சாலையில நிக்க வேண்டிய சார்ஜென்ட் வந்து அல்லது ஒரு போக்குவரத்து ஒரு அதிகாரி வந்து அந்த இடத்துல இருக்கிறதுல, அதாவது எப்பயாவது ஒரு மதுபான கடைகள் இருக்கும்போது மதுபான கடைகளை ஓரத்துல நின்றுக்கிட்டு அங்க இருக்கிற வாகனத்தை மட்டும் வெளிமறிக்கிறாங்க தவிர இங்க மக்கள் போகக்கூடிய இடத்தை சரியா பராமரித்து அந்த வாகனத்தை வந்து சீர்படுத்தி அது போகாம இருக்கு. இல்ல புரியும், உங்க கருத்து புரியுது சார். நன்றி சார். நன்றி. இப்பதான் அண்ணன் பதிவு பண்ணாரு, காவல்துறை தான் வந்து எல்லா வேலையும் இந்த மாதிரியும் நின்று எல்லா சிக்னல் நின்று எவன் ஒரு ஹெல்மெட் பின்னாடி உட்காந்துருக்கிறோம் போடலன்னு பார்த்து பிடிக்கிற அதிகாரிகளும் லஞ்சம் ஒரு வாகன தணிக்கைனா பேசலாம். இன்னைக்கு மழைக்காக பேசுறோம் அவ்வளவுதான். இல்ல நீங்க பதிவு பண்றது அவர் சொல்றது ஓஎம்ஆர்ல அந்த வாகன நெரிசல் நடக்கும் பொழுது அந்த காவல்துறையினர் இல்லன்றது அவருடைய சார்ஜ். நம்ம பாக்குறோம் செகண்டரி. எவ்வளவு தண்ணி அங்க நிக்குது டாஸ்மாக்ல வந்து பண்றாங்கன்றது வேற. செகண்டரி மெயினா அந்த வாகன நெரிசல் போது அந்த இடத்துல காவல்துறையினர் இல்லன்றது அவருடைய சார்ஜா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், எனக்கு போன் பண்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல நிக்குதா இல்லையா, இவங்க ரோட்ல இறங்கி ஒர்க் பண்றது எல்லாம் பாக்குறோம். நான் வந்து காவல்துறை சப்போர்ட் ஜால்றா இல்ல, லஞ்சம்னு ஒரு விஷயம் பேசும்போது வாகன தணிக்கைன்னு பேசும்போது நம்ம அதையும் சாடுவோம். அது ஒரு பக்கம். இன்னைக்கு மழையில அந்த இவங்களோட செயல்பாடு அருமையா இருக்குன்றத மட்டும் தான் பதிவு பண்ண ஒண்ணு. ரெண்டாவது வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா, தயவுசெய்து ஜீப்பு, ஏசி காரு, இன்னோவா கார்ல வராம சைக்கிள்ல வாங்க. ஏரியால உங்க ஏரியால ஒரு நாள் வாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்க, ஒரு பைக்ல வாங்க, ஒரு ஆட்டோல வாங்க. ஒரு மனிதன் உயிரை கையில் பிடித்து கொண்டு எப்படி ஓட்டுகிறான், சாலை எப்படி இருக்கிறதுன்னு அப்புறமா மீட்டிங்ல உட்கார வச்சு எல்லாரும் லெஃப்ட் ரைட் வாங்குங்க. ஆனா இன்னைக்கு வரையும் எந்த அரசு சைக்கிள்ல வந்ததா சரித்திரம் கிடையாது, பைக்ல வந்ததா சரித்திரம் கிடையாது, ஆட்டோல வர்றது கிடையாது. செல்ஃபா நீங்களே கார் ஓட்டிடுவாங்க. அந்த வழி என்னன்னு தெரியும். சில இடத்துல லைட்ஸே இல்ல, அந்த லைட் ஏன் இல்ல அப்படின்னு பதிவு பண்ணோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெள்ள தடுப்பு, வெள்ள நிவாரணம். வெள்ள நிவாரணத்துல அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. இங்க பாதிப்பாகி போயிடுச்சு. இப்ப இந்த கூவரம் சொல்றாங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல இருந்து நிவாரணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் அந்த குடிசை அந்த ஓரமா கோர்ட்ல இருக்கவங்களை வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இனிமே இங்க இருந்தாலும் நிவாரணம் கிடையாது. ஆனா ஏன் அதை வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லாம ஒரு வாட்டி நிவாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரோட்ல வந்து இபி வயர் இறந்து போனவங்க இருக்காங்க. அந்த பீரியட்ல நான் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன், ரோட்ல நடந்து போகும்போது பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க, இபி வயர் தான் தயவுசெய்து அங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. நமக்கு என்னன்னு சொல்லி ஒதுங்கி போகாம இன்ஃபார்ம் பண்ணுங்க. மக்களும் இதில் கை ஓக்கணும். இபி வயர் வந்து நிறைய இடத்துல வந்து குழந்தைங்க செத்து போச்சு மூலையாரில். இபி வயரை பார்த்துக்கோங்க. அந்த இது என்னது காலில் ஷூ போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு சொல்றேன், ஷூ போடும்போது நிறைவேற்ற தான் சொல்றேன், விஷப்பூச்சிகள் உள்ள வந்து உட்காரும். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி மருத்துவமனைக்கு அதிகமா வரும். ஏன்னா இந்த ஊத காத்து இந்த மழை காத்து வரனால காதுல பஞ்சோ இல்ல டிஷ்யூ பேப்பரையோ வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஊத காத்து உள்ள போகாம ஹீட் ஆகுது. நைட்டு ஜாலியா இருக்கும். ஆனா இது உள்ள போய் நீர் கோத்தவொடனே பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். இதனால வந்து காய்ச்சல் எல்லாம் பரவும். அதனால முடிஞ்ச வரையும் அந்த விஷயங்களை பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து யாரையும் வந்து குறை சொல்லக்கூடிய நேரம் இல்லாம இது ஒண்ணு சேர்ந்து சரி பண்ணா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். நன்றி மக்கள் சேவை பதிவு. நன்றி சார். சார் உங்களுடைய நிறைவு கருத்தா நீங்க இந்த புயல் குறித்து நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? இந்த நடவடிக்கைகள் இப்பதான் அவங்க சொன்னாங்க, அது ஒருத்தர் மாத்திரம் தான் அப்படி சொன்னார். மற்றபடி வந்து எல்லா மாவட்டத்திலையும் அருமையான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இப்போ லாஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு துணை முதலமைச்சர் இறங்கி எல்லா ஏரியாவும் போய் பார்த்துருக்காரு. கூட எல்லா அதிகாரிகளும் போயிருக்காங்க, மேயர் போகிறாங்க, முதலமைச்சரே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து வர மழையும் நாங்கள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு
இன்னைக்கு வந்து தமிழக அரசு எக்யூப்டாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் முன்னேற்பாடுல அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. நன்றி நன்றி சார். திரு பொதிகை சாரதி, உங்களுடைய என்னுடைய நிறைவான கருத்து கேட்டிங்கன்னா, ஏற்கனவே போன முறை மழை வரும்போது ஒரு அம்மா பாடினாங்க இல்லையா, ஸ்டாலின் தான் வராரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு. அந்த மாதிரி சென்னையும் தமிழகத்தையும் நீச்சல் அடிக்க விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அனைத்து அமைச்சர்களும் அந்தந்த இடத்துக்கு போய் வேலை பாருங்க. சும்மா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு பேரை வந்து பெயிண்ட் எடுத்து அடிக்கிறது உங்கள் வேலை கிடையாது. அது வேலை பார்க்கறதுக்கு தனியாக இருக்காங்க, அவங்கள வச்சு வேலை வாங்குங்க ஸ்கூலில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லி. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் நம்மளை நெருங்கி வரும்போது அதுக்கான என்ன சொல்றது வேகத்தை எடுத்து மக்களை எப்படி காப்பாற்றணும்னு நினைச்சு இறங்கி பொறுப்புள்ள அமைச்சர்கள் முதலமைச்சர் வேலை செய்யணும் மூலமா நான் என்னோட பதிவை நான் பதிவு பண்ணி. நன்றி சார். இந்த மழை குறித்து உங்களுடைய நிறைவு கருத்தை உங்களுக்கு சொல்ல வரும்போது என்ன சார்? கண்டிப்பாக தற்பொழுது நாளைக்கு இந்த நிகழ்வானது புயலாக உருவெடுத்து பெயர் அறிவிக்கப்பட்டதும் பல்வேறு இடங்கள்ல புயல் அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. புயல் அச்சம் வந்தாக்க இயற்கையை அவர்கள் அழித்துக் கொள்கிறார்கள். மரங்களை வெட்டுவது, பல்வேறு பணிகளை நம்ம இயற்கை கஷ்டப்பட்டு வளர்த்த மரத்தை புயல் அச்சத்தின் காரணமா மரத்தை வெட்டுறாங்க. ஆகவே இந்த நேரத்துல என்ன சொன்னாங்க, புயல் அச்சத்தை போக்கி மழை பொழிவு அதிகமாக இருக்கும், அதற்கான வடிகால் வசதியை மட்டும் அவர்களோர்கள சொந்தமாக கான்சென்ட்ரேட் பண்ணா போதும்ன்றது உங்க கருத்தா இருக்கு. ஆமா, அதுதான் இப்போதைக்கு. நன்றி நன்றி சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.